Next exercise 8.6. That is first sum. If u of x comma y equal to x square y plus 3x y power 4. அதில் எக்ஸோட வேல்யூ e power t and ஒய்யோட வேல்யூ sin t னா find du by dt அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்குவோம். u of x comma y is equal to x square y plus 3x into y power 4 கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ இதில் யூவில் என்னென்ன இருக்குது அப்படின்னாக்கா எக்ஸும் ஒய்யும் இருக்குது. ஃபஸ்ட்டு எக்ஸை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். அதாவது ரெண்டு வேரியபிள் ஒரு வேரியபிளுக்கு மேலே இருந்துட்டாலே இது வந்து பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு பேர். ஒரு ஈக்குவேஷனில் ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்குது அப்படின்னாக்கா அது ஆர்டினரி டிஃபரன்ஷியல். ஆர்டினரியாக டிஃபரன்ஷியேட் பண்ணால் போதும். இப்போ இதில் எக்ஸ் ஒய்ங்கிற ரெண்டு வேரியபிளோ அல்லது ரெண்டுத்துக்கு மேலேயோ இருந்தாக்கா பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும். பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு சாதாரணமாக ஆர்டினரி டிஃபரன்ஷியேஷனாக டிங்கிற சிம்பிளை யூஸ் பண்ணுவோம். அதுவே பார்ஷியல் அப்படின்னு சொன்னாக்கா டோ அப்படிங்கிற சிம்பிளை யூஸ் பண்ணணும். இப்போ டோ யூ பை டோ எக்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? எக்ஸை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணுறோன்னு அர்த்தம். இப்போ எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x இன்ட்டில் ஒய் இருக்கிறதுனால அப்படியே இருக்கும். இங்கே எக்ஸ் இருக்குது, எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேஷன் 1. இப்போ 3y power 4. நெக்ஸ்ட்டு டோ யூ பை டோ ஒய், ஏன்னா யூவில் ஒய்யும் இருக்குல்ல, ஒய்யை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா ஒய்க்கு டிஃபரன்ஷியேஷன் 1. 1 into x square x square. இப்போ இங்கே ஒய்க்கு டிஃபரன்ஷியேஷன் 4 ஃப்ரண்ட்டில் வந்துடும். 4 3s are 12. 12 எக்ஸ் இன்ட்டில் இருக்கிறதுனால அப்படியே இருக்கும். பவரில் ஒன்று குறைஞ்சிடும் y cube. அதாவது y power 4 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 4y cube. 4 into 3 12. 12x y cube. இப்போ டோ யூ பை டோ எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், டோ யூ பை டோ ஒய் கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இப்போது எக்ஸ் எடுத்துக்குவோம். x is equal to e power t. xல் எத்தனை வேரியபிள் இருக்குது பாருங்கள், சிங்கிள் வேரியபிள். இன்ட்டு x is a function of t. இப்போ t மட்டும்தான் இருக்குது, ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்குது. அப்போ இது வந்து பார்ஷியல் கிடையாது, ஆர்டினரி டிஃபரன்ஷியேஷன். ஆர்டினரி டிஃபரன்ஷியேஷனாக d யூஸ் பண்ணணும். இப்போ dx by x is a function of t. அப்போ t வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். x டோ dx by dt. e power t டிஃபரன்ஷியேட் பண்ணால் e power t தான். அடுத்து y எடுத்துங்க. ஒய்யும் பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் வேரியபிள் இன் டெர்ம்ஸ் ஆஃப் டி. ஸோ டிஒய் பை டிடி, டி யூஸ் பண்ணணும். சிங்கிள் வேரியபிள்னா டி யூஸ் பண்ணணும். டிஒய் பை டிடி ஈக்குவல் டு சைன் டியை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் டி. சரி, இப்போது நமக்கு என்ன கேட்குறாங்க? டியூ பை டிடி கேட்குறாங்க. டியூ பை டிடி எப்படி எழுதலாம் அப்படின்னா டோ யூ பை டோ எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் பை டிடி plus dou u by dou y into dy by dt. இதுக்கு பேர் செயின் ரூல் அப்படின்னு பேர். நம்ம கண்டுபிடிச்சிக்கிறத வச்சு எழுதலாம். dou u by dou x dx by dt, dou u by dou y dy by dt அப்படின்னு எழுதலாம். இதுதான் செயின் ரூல். இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. dou u by dou x 2xy plus 3y power 4. இது dou u by dou x. dx by dt e power t plus dou u by dou y x square plus 12x y cube into dy by dt cos t. சரிண்ணா, இதை சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இதை சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த எக்ஸ் ஒய்க்கு வேல்யூ போட்டுடலாம். எக்ஸ் ஒய்யோட வேல்யூ கொடுத்துறாங்கல்ல, அதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்படி சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 2 into எக்ஸோட வேல்யூன்னா e power t, ஒய்யோட வேல்யூ sin t, 3 into y power 4னா sin power 4t into e power t plus x square e power t whole square. இப்போ e power 2t ஆகிடும். plus 12 into x பாலா e power t, y cube sin cube t into வெளியில் என்ன இருக்குது cos t. ஓகேவா? இப்போ இதை ஃபுல்லாக சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இப்போ சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த அட்டு டி ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்போ டியூ பை டிடி அட்டு டி ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டி ஈக்குவல் டு 0ங்கிறத இதில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். டிக்கு மேலே 0 போட்டிங்கன்னா e power 0. e power 0னா 1. 2 into 1 2. இங்கே சைன் 0னா 0 ஆகிடும். இப்போ இது ஃபுல்லாகவே 0 ஆகிடும். ப்ளஸ் இங்கே சைன் இருக்குது, இது ஃபுல்லாக 0 ஆகிடும். இது 0.
அப்போ இதுவும் 0 இதுவும் 0 டோட்டலாக 0 0 இன்ட்டு e பவர் 0னா 1 0 இன்ட்டு 1னா 0 தான் கிடைக்கும். இதனுடைய டோட்டல் வேல்யூ 0 தான். ப்ளஸ் இங்கே வந்துடுவோம் e பவர் 2t e பவர் tக்கு மேலே 0 போட்டிங்கன்னா e பவர் 2 இன்ட்டு 0 0 e பவர் 0னா 1 ப்ளஸ் 12 இன்ட்டு e பவர் 0னா 1 சைன் 0னா 0 ஆகிடும். அப்போ இதுக்கிட்ட சைன் இருக்கிறதுனால இது ஃபுல்லாக 0 ஆகிடும். ப்ராக்கெட்டுக்கு வெளியில் என்ன இருக்குது? ஒரு ப்ராக்கெட் போட்டுக்குவோம். இது வரைக்கும் இதுக்கு ஒரு ப்ராக்கெட். காஸ் 0ோட வேல்யூ என்ன? 1. அப்போ இது 12 இன்ட்டு 0னா 0 ஆகிட போகுது. மீதி 1 மட்டும் தான் இருக்குது. 1 இன்ட்டு 1னாக்கா 1. இப்போ du/dtோட வேல்யூ 1 அப்படின்னு கிடச்சிருக்குது.